வணக்கம். சதீஷ்வர் கிராம்ஸில் இது வந்து ஒரு 1.5 ரோல் பேஸ்கெட்டுங்க. இப்போ இதில் வந்து கைப்பிடி எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நான் இதுக்கு வந்து ரொம்பவும் லாங்காகவும் இல்லாமல் ரொம்பவும் குட்டையாக இல்லாமல் கஸ்டமரோட செலெக்ஷன் தான். இவ்வளோ தான் கைப்பிடி வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பம் தான். அவங்க தான் சொன்னாங்க. நான் டாட் மாடல் கைப்பிடி போட்டிருக்கேன். இப்போ இந்த 1.5 கட்டு கூடைக்கு வந்து நம்ம எப்படி வந்து கைப்பிடி போடலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். நான் இந்த பக்கெட் வந்து போட்டு கைப்பிடியெல்லாம் ஹேண்டில்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த டாட் ஹேண்டில் வந்து எப்படி நம்ம ஒயர் வச்சு போடலாம் அப்படிங்கிறது நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம பேஸ் வந்து 21 போட்டிருக்கேன். 21ல் இந்த பக்கெட்லேருந்து 6வது லைனும் இந்த பக்கெட்லேருந்து 6வது லைனும் சரிங்களா. 6வது லைனில் 5வது நாட்டில் நான் ஒயர் எல்லாம் வந்து உள்ளார வந்து திணிச்சு வச்சுருக்கேன். எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா, இன்னர் ஒயர் இருக்கு இல்லையா, இன்னர் ஒயர் வந்து ஃபுல்லாகவே ரோஸ் கலரில் 3 அடியும் 10 இன்ச்சும் எடுத்திருக்கேன். 3 அடி 10 இன்ச்சு சரிங்களா. 12 இன்ச்சுங்கிறது தாங்க ஒரு ஸ்கேல் வரும். நான் வந்து 3 அடியும் 10 இன்ச்சும் எடுத்துக்கிட்டு இந்த இன்னர் ஒயரில் 2.25 மடங்கு நான் வந்து 2.5 மடங்கு இதில் அவுட்டர் ஒயர் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஆனால் இது சின்ன கூட அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து 2.25 மடங்கு வந்து எடுத்துக்கிட்டு உள்ளார வந்து ஒயர் நுழைச்சிருக்கோம். இன்னர் ஒயர் எல்லாமே வந்து எப்படி இருக்குது பாருங்கள், சமமாக இருக்கும். இது எல்லாமே வச்சா அப்படி பாருங்கள் கொஞ்சம் ஏற்றி தாத்தி இருக்குது. இப்போ இது இப்படி வச்சு இப்படியே பண்ணிக்கிட்டு வந்தோம்னா, இப்படி பண்ணிக்கிட்டு வந்து இந்த ஒயருங்க நல்லா இது பண்ணிவிட்டோம், இன்சர்ட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இது வந்து இப்படி கொஞ்சம் மேலேயும் கீழே இருக்க ஒயர்லாம் இது பண்ணோம் அப்படின்னா ஒயர் வந்து சமமாக வந்துடும் நமக்கு. இப்போ அதே மாதிரி இப்போ அவுட்டர் ஒயர் 2 எடுத்திருக்கேன். ஒன்று ரோஸு ஒன்று சாண்டல். இதில் வச்சு எப்படி போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த இன்னர் ஒயர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கோம். இன்னர் ஒயர் வந்து சிக்கல் விழுந்துடும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதில் வந்து ஒரு ஒயர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து தேவைப்படாது, அதனால் நான் வந்து கட் பண்ணலை. இப்போ இந்த அவுட்டர் ஒயர் இருக்கு இல்லையா, அவுட்டர் ஒயரில் இப்போ நான் இந்த இன்னர் ஒயரை வந்து ஒரு ஒயர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஒரு ஒயர் வச்சு கட்டி விட்டுக்கிறேன். அப்போதான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். இப்போது இந்த அவுட்டர் ஒயர் இருக்குது. 4 ஒயரில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பக்கெட்டு உள்ள ரோஸும் ஒரு பக்கெட்டு உள்ள சாண்டலும் ஒன்றுக்கு ஒன்று கிராஸாக வைக்க போகிறேன். இப்போ கிராஸாக வச்சதுக்கப்புறம் இந்த பக்கெட்டு உள்ள ரோஸை அதுக்கு ஆப்போசிட் சைடில் கீழாவில் கொண்டுக்கிட்டு போயிட்டு மேலாவில் கொண்டுட்டு வரேன். அதே மாதிரி இங்கிட்ட உள்ள சந்தன கலரை அதுக்கு ஆப்போசிட் சைடில் கீழாவில் கொண்டுக்கிட்டு போய் அதுக்கு அந்த ஒயருக்கு மேலாவில் கொண்டுக்கிட்டு வந்து இப்படி ஒரு இறுக்கிக்கணும். இப்படி இது பண்ணால் ஒயர் வந்து கிராஸாக வந்துடும். இப்போ இந்த மேலாவில் தெரிகிற ரோஸை கீழ் பக்கமாக கொண்டு வந்து 2 ஒயருக்கு நடுவில் எடுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கத்து மேலாவில் தெரிகிற சந்தன ஒயரை கீழாவில் கொண்டு வந்து 2 ரோஸ் கலர் ஒயருக்கும் நடுவில் விட்டு எடுக்கணும். இது மாதிரி எடுத்தோம் அப்படின்னா இப்போ டாட் கைப்பிடி வந்து கிடச்சிடும். நான் ஒரு ரோஸு ஒரு சந்தனம் அது மாதிரி எடுத்துக்கிட்டதுனால தான் வந்து இந்த டாட் கைப்பிடி வந்து கிடைக்கிது. நீங்கள் வந்து ஒரு ரோஸு ஒரு சந்தனம்னு எடுக்காமல் அதே சேம் கலரை எடுத்தீங்க அப்படின்னா 2 ஒயர் உருட்டு கைப்பிடி தான் நமக்கு கிடைக்கும். நமக்கு டாட் மாடல் வேணும் அப்படின்னா 3D பேட்டர்ன்னு சொல்கிறோம்ல, அதுவும் இந்த கைப்பிடி தாங்க. ஒரு ரோஸு ஒரு சாண்டல் அப்படின்னு ஃபஸ்ட்டு கிராஸாக வைக்கிற ஒயர் வந்து அது மாதிரி வைக்கணும். அது மாதிரி வச்சுட்டு இப்போ மேலாவில் தெரிகிற ஒயர் அப்படி இந்த ஒயரில் இப்போ மேலாவில் தெரியுதா, அந்த மேலாவில் தெரிகிற ஒயரை கீழ் பக்கமாக கொண்டுக்கிட்டு போய் இந்த பக்கத்து தெரிகிற 2 ஒயருக்கு நடுவில் விடணும். இதுதான் இதோட ப்ரொசீஜர். இப்படி தான் வந்து இதை பின்னணும். அப்படியே பின்னிக்கிட்டு வந்தோம்னா நம்ம கொஞ்சம் வந்து கைப்பிடி வந்து பின்னினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த இன்னர் ஒயர் இருக்கு இல்லையா, சிக்கல் விழுந்து ஃபஸ்ட்டு இன்னர் ஒயரை எடுத்துட்டோம்னாவே அவுட்டர் ஒயர் வந்து சிக்கல் தன்னால் போயிடும். இன்னர் ஒயரை பிடிச்சிக்கிட்டு இப்படி இருக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் விறுவிறுன்னு பார்க்கலாம் கைப்பிடி எப்படி போகும். கூடைக்கு முக்கியமானதே வந்து கைப்பிடி தான். ஒயர் வந்து நமக்கு தேவையான நமக்கு எவ்வளோ தடிமமாக ஒயர் வேணுமோ அவ்வளோதுக்கு இன்னர் ஒயர். எனக்கு வந்து நான் 4 இன்னர் ஒயர் வந்து உள்ளார வச்சுருக்கேன். 4 ஒயர் வச்சுருக்கவங்களுக்கு தான் எனக்கு வந்து இவ்வளோ தடிமமாக கிடைக்கிது. ஒரு சில ஒயர் வந்து ரொம்ப வந்து திக்காக இருக்கும். அது மாதிரி உள்ள ஒயர்லாம் வந்து நீங்கள் 2 வச்சு 3 வச்சா கூட வந்து 2 3 வச்சா கூட வந்து நல்லா கூட வந்து நல்லா பட்டையாக தெரியும் கைப்பிடி.
ரொம்ப நைஸ் ஒயராக இருந்தால் 6 7 கூட எடுத்துக்கோங்க, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. அப்படியே மேலாவில் தெரிகிற ஒயரை கீழ்ப்பக்கமாக கொண்டுக்கிட்டு போய் 2 ஒயருக்கு நடுவில் விடணும். இது வந்து நம்ம அப்படியே நம்ம தலைப்பின்னும்ல அது மாதிரி பின்னிக்கிட்டே போக வேண்டியதாங்க. நான் ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய பாஸ்கெட்டுக்கு வந்து கைப்பிடி எப்படி போடுறது, ஒரு 3 கட்டு கூடைக்கு வந்து கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்னு நான் என்னோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து கைப்பிடி போடுறது இப்படி அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை போடுறதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கூடைக்கும் மெஷர்மெண்ட் மட்டும்தாங்க மாறும். இப்போ இந்த 1.5 கட்டு கூடைக்கு எவ்வளோ இன்னர் ஒயர் எடுத்திருப்பேன், 2 கட்டு கூடைக்கு எவ்வளோ இன்னர் ஒயர் எடுக்கணும், எல்லாமே என்னோட சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் உள்ள வீடியோஸில் பார்த்துக்கங்க. கீழே உள்ள ஒயரை வந்து மேலே உள்ள ஒயரை இன்னர் ஒயருக்கும் கீழே கொண்டுக்கிட்டு போயிட்டு 2 ஒயருக்கும் நடுவில் எடுக்கணும், அவுட்டர் ஒயருக்கும். இப்போ மேலாவில் தெரிகிற ஒயரை இன்னர் ஒயருக்கு கீழே கொண்டுட்டு போய் அவுட்டர் ஒயரோட 2 ஒயருக்கு நடுவில் விட்டு மேலே எடுக்கணும். அப்படி எடுத்தால் கைப்பிடி வந்து பின்னிக்கிட்டே உண்டு. இப்படி 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 பின்னதுக்கப்புறம் இன்னர் ஒயரை பிடிச்சி அவுட்டர் ஒயரை இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பின்னுற ஒயர் வந்து நல்ல இந்த அடிமமாக இருக்கும். எப்படி பின்னிட்டே வர பார்த்தீங்களா? எனக்கு அவுட்டர் ஒயரில் எந்த ஒரு சிக்கலுமே விழுகலை. நான் வந்து அவுட்டர் ஒயர் வந்து கொஞ்சம் கூடவே தாங்க எடுத்திருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து எவ்வளோ இன்னர் ஒயர்னா இன்னர் ஒயரோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து காமிச்சிருக்கேன், அதை பார்த்துக்கங்க. பார்த்துக்கிட்டு அந்த இன்னர் ஒயரில் 2.5 மடங்கு எடுத்தால் போதும். இப்போ வந்து நம்ம பெரிய கூடைக்கு அப்படின்னா வந்து 2.5 மடங்கு எடுக்கலாம். சின்ன கூடை அப்படிங்கிறதுனால வந்து 2.25 மடங்கு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதுவே எனக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கைப்பிடி எனக்கு குட்டையாக தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா வந்து வண்டியில் தொங்க விடுறதுனால வந்து கைப்பிடி வந்து அதிகமாக வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி நான் பின்னிட்டேன். பின்னதுக்கப்புறம் இப்படி வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு இந்த சைடு வந்து நான் வந்து ஒரு ஒயர் எடுத்திருக்கேன். ஒரு அடியில் வந்து ஒரு ஒயர் எடுத்திருக்கேன். இன்னர் ஒயர் கட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு அடி ஒயர் எடுத்து தான் இன்னர் ஒயர் வந்து கட்டி விட்டுருந்தேன். இந்த ஒயரை வச்சு இப்படி இதை வந்து கட்டி விட்டுறணும். கட்டி விட்டுட்டு இங்கிட்டு நம்ம எப்படி ஒயர் இன்சர்ட் பண்ணோம்னா 4 5 6வது லைனில் மேலே வந்து இந்த லைனுக்கு நேராக இன்னர் ஒயரை இப்படி வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்துட்டு கைப்பிடி ரெண்டும் சேமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த மாதிரி வந்து நான் இப்போ வந்து கைப்பிடி போட்ட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மற்றவங்களுக்கும் ஷேர் ஆகும். என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.